வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஸ்பைசியான எறா தொக்கு செய்யலாம். நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நுணுக்கின பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பழுத்த தக்காளியை ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 3-4 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் நசுக்கி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் இந்த எறா தொக்குக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இதை கலந்து கொடுத்துட்டு இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மறுபடியும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த இறாலேருந்து நிறையா தண்ணி விடும். இப்போ நிறைய தண்ணி விட்டுருக்கு. ஒரு வாட்டி இதை கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த இறா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த இறா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இறாவை வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் எறா வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எறாலாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதில் நுணுக்கின மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இந்த தொக்கோட கன்சிஸ்டன்சியை இன்னும் கொஞ்சம் திக்காக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். நமக்கு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது கூட கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான ஸ்பைசியான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா சாதத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.